الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய முக்கிய அங்கங்களாக விளங்க வேண்டிய வாலிப சமூகத்தை பற்றி அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய விஷயங்களை பற்றி இன்று பார்ப்போம். ஏன் அவர்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும்? அவருடைய தூண்டுதல்கள் ஏன் தேவைப்படுகிறது? ஒவ்வொரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்று சொன்னால் அது அவர்கள்தான். இந்த வாலிப சமூகம் மட்டும் ஒரு தெளிவான பார்வையின் மீது, ஒரு தெளிவான லட்சியத்தின் மீது அவர்கள் பயணிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை எந்த சமூகம் சரியாக பயன்படுத்துகிறதோ அந்த சமூகம் மட்டும்தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாகும். எனவே இந்த இளமை பருவத்திலே இஸ்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது, அதை குறித்து இஸ்லாமுடைய போதனைகள் என்ன என்பதை பற்றி இந்த வாரம் பார்ப்போம். அருமையானவர்களே, மனித வாழ்க்கை என்பது 3 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் என்பது எதையுமே அறியாத ஒரு பருவமாக இருக்கிறது. இரண்டாவது வாலிப பருவம். மூன்றாவது வயோதிக பருவம். குழந்தை பருவத்தில் அறியாமல் இருந்து கழிக்கிறார். முதுமை பருவம் என்பது அனைத்தும் அறிந்தும் இயலாமையில் கழிக்கின்றான் மனிதன். ஆனால் இடைப்பட்ட இந்த வாலிப பருவமோ ஒரு சக்தி வாய்ந்தது. எல்லா நிலையிலும் மனிதன் அதிகம் விரும்பக்கூடிய இந்த வாலிப பருவத்தை தான். ஆனால் அந்த வாலிப பருவத்திலே அந்த சிந்தனைகள் சீர்திருத்தப்படுகிறதா ஒரு மனிதனுக்கு என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். இன்று அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பாதைகள் எதுவாக இருக்கிறது, அவருடைய லட்சியங்கள் எதை நோக்கி இருக்கிறது என்பதை பற்றி பெரியவர்கள் உலமாக்கள் கவலைப்பட வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த பகுதியை அவர் சரியாக நியமமாக பயன்படுத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பட்டியலில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பெரும் பெரும் நபர்களாக உலா வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வாலிபத்தை சரியாக பயன்படுத்திய நபர்களாக தான் இருப்பார்கள். வாலிபத்திலே அவருடைய விதைகளை சரியாக தூவிய நபர்கள் தான் முதுமையிலே அதை அறுவடை செய்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, இந்த இஸ்லாம் இந்த இளமையை குறித்து என்ன கூறுகிறது பாருங்கள். இதுக்காக ஒரு தினமே கொண்டாடப்படுது. இப்போ ஜனவரி 12 அது கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது இந்திய லெவலில் 1985
இந்த இளமை பருவத்தை குறித்து மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இது தொடங்கப்பட்டது. ஒரு தினமாக நாம் வைக்க வேண்டும். அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த இளைஞர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக 1985 ஜனவரி 12ஆம் நாள் அந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, ஒரு தினமெடுத்து அதை அந்த பருவத்தை நினைவூட்டும் விதமாக ஒரு தேசியம் அதை போற்றுகிறது என்று சொன்னால், அதை குறித்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வாலிபனும் எவ்வளவு சிந்திக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 30வது சூரா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லதி ஹலகக்கும், அடியார்களே, அந்த அல்லாஹ் படைத்தான் உங்களை. அவன் எப்படி உங்களை படைத்தான் என்று சொன்னால், மின் லஅஃபின், பலகீனமான நிலையிலிருந்து, சும்ம ஜஅல மின் பாதி லஅஃபின் குவத்தன், பலகீனமான நிலையிலிருந்து உங்களை ஒரு பலமிக்க ஒரு இடத்தின் பக்கமாக அல்லாஹ் கொண்டு சென்றான். பலகீனமான நிலை அது குழந்தை பருவம். குழந்தை பருவம், சிறு வயது, சிறு பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? சிறு பிராயத்தில் நாம் எதுவும் செய்ய முடியாது. அது கற்க வேண்டிய ஒரு காலம், அது பணிந்து நடக்க வேண்டிய ஒரு காலம். இந்த பலகீனமான நிலையிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை குவத்துன் பக்கமாக சேர்த்து என்று கூறுகிறான். பாருங்க, வாலிபத்தை அல்லாஹ் எப்படி அந்த இடத்துல பயன்படுத்துகின்றான். குவத் என்று சொன்னால் பலமிக்க ஒரு இடத்தின் பக்கமாக நான் உங்களை கொண்டு சென்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப வாலிப பருவம் என்பது பலம் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அந்த குவத்திலிருந்து சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் லஅஃபன், அந்த குவத்திலிருந்து மீண்டும் லஅஃப், அதாவது வயோதிகத்தின் பக்கமாக நான் தான் உங்களை ஆக்குகிறேன் என்பதாக கூறுகிறார். வஷீபத்துன் யஹ்லுகு மா யஷாஉ வஹுவல் அலீமுல் கபீர், அல்லாஹ் எதை எப்படி நாடுகிறானோ அதுபோன்று அனைத்தையும் ஆக்கக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹுக்கு தான் ஒட்டுமொத்த ஆற்றலும் சக்தியும் உள்ளது என்பதாக அந்த சூறாவிலே அல்லாஹ் கூறி முடிக்கிறார். அருமையானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாலிப பருவம் என்பது ஒரு பலம் மிக்க ஒரு பகுதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் வாலிபம் என்பது இறைவனுடைய ஒரு தனி பெரும் ஒரு கொடையா இருக்கு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிர்ரஜுலி வஹுவ யஇதுஹு, மனிதனுக்கு 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக 5 விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் கூறுறாங்க. யாரு இந்த ஹதீஸ் அறிவிப்பது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்பாக இளமை பருவத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்பாக. ஏன் முதுமை வந்துவிட்டால் அனைத்திலும் இயலாமை, சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் அமல் செய்வதிலும் சரிதான், அது பின்தங்கக்கூடிய ஒரு காலம். அவருக்கு அப்போதான் ஞானம் பிறந்திருக்கும். 45 வயசு 50 வயசுல நம்ம ரொம்ப காலங்களை வேஸ்ட் ஆக்கிட்டோம், இனி நம்ம ஒரு நல்ல நிலையை நம்ம என்ன குடும்பத்தை பார்க்கணும் அவங்க ஆசைப்பட்டு உழைக்கலான்னு போறப்ப உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு 45 வயசுக்கு பிறகு நல்ல அமலை செய்யணுங்க. உலகத்தில் எல்லா துறை எல்லா மக்கள்கிட்டையும் பழகி பார்த்துட்டேங்க, என்ன இல்லை அல்லாஹ் நம்ம கிட்ட கட்டளையை நியமமாக செய்வதை தவிர இந்த உலகத்தில் பெருசு ஒன்றும் இல்லைங்க. மௌத்து வந்து போயிருக்குன்னு ஒருத்தர் ஞானம் வந்துருச்சு. எந்த வயசுல? ஒரு 45-50 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் திடீர்னு இப்போ என்ன தஹஜ்ஜுத்னு ஆசைப்படுறார். ஆனால் அந்த நேரம் அவருக்கு அந்த உடம்பு ஒத்துழைக்கும் என்று பார்த்தால் பெரும்பாலான உடம்புகள் என்ன செய்வதில்லை, சகோதரர்களே, ஒத்துழைப்பதில்லை. ஏன்னா அது சில நோய்கள் வரக்கூடிய ஒரு காலம். அப்போ ஒரு ஞானம் என்பது அந்த இளமையை விட்டுவிட்டு முதுமையில் அந்த கல்வி கிடைப்பதால், அந்த ஞானம் கிடைப்பதால் நமக்கு என்ன இல்லை, ஒரு பெரிய அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சிந்தனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் தான். இருந்த போதிலும் அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் வாலிபத்தை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் என்னது, உங்களுக்கு முதுமை ஒன்றும் பண்ண முடியாது அந்த வயசுல. அப்ப நீங்க சம்பாதிப்பதாக இருக்கட்டும், அமல் செய்ய ஆசைப்படுவதாக இருக்கட்டும், என்ன செய்கிறீர்கள், முதுமை வருவதற்கு முன்பாக இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போலதான் ஒரு அரசியல்ல ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் என்பது முதுமையில போய் பேசுறதை காட்டிலும் அந்த இளமையிலே ஒரு தெளிவு பற்று ஒரு மாற்றம் ஏற்படுத்த நினைச்சாதான் மாறுமே தவிர
முதுமையில் உட்காந்து நம்ம பேசுவதால் மாற்ற போற கிடையாது. அந்த சிந்தனையாளர் யாரோ அவருக்குள்ளதான் அந்த சிந்தனை இருக்கும். அவர் பேசிக்கிட்டே இருக்கலாமே தவிர, ஆனால் வாலிபர்களுக்கு மத்தியில் அந்த சிந்தனையும் அந்த தெளிவும் வராத வரை அந்த அரசியல் மாற்றம் ஏற்படாது, அமல்களில் மாற்றம் ஏற்படாது. எனவே அருமையான பெருமானார் ஸல்லல்லாஹு முதலாவதாக கூறினார்கள், 5 விஷயம் வருவதற்கு முன்பாக 5 விஷயங்கள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அது முதலாவது முதுமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக கூறினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோய் வருவதற்கு முன்பாக உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு அழகான உபதேசம் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். நோய் வந்துறதுக்கு முன்னால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அதை பேணுவது முதல் கடமை. நல்லா இருக்குங்க, இன்னும் சக்கரை வரலங்க, வராமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை பேணிக்கிங்க. இன்னும் ப்ரெஷர் வரலங்க, எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னவோ முதல் பேணிக்கிங்க. அப்போ நோய் வந்து விட்டால் என்று சொன்னால் அதனுடைய பலகீனம், அதற்கு நீங்கள் மெனக்கெடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பெரும் சிரமத்திற்குரியது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமையானவர்களே, நோய் வருவதற்கு முன்பாக உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள். என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வறுமை வருவதற்கு முன்பாக செல்வ நிலையை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்பாக. அப்போ உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது ஒன்று என்ன புரிகிறது? எதுவுமே நிலையானதல்ல. இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியமோ செல்வ நிலையோ அல்லது வாலிப பருவமோ இது யாருக்கும் எதுவும் நிரந்தரமற்றது. எப்போ எது டக்குன்னு மாறும்னே தெரியாது. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வயோதிகராயிருவாங்க. செல்வ நிலை இருக்கும், எப்போ வரும்னே தெரியாது. அவருடைய சில குணக்கேடுகள், அவரிடத்துல ஒரு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் செல்வ நிலையும் போய் வறுமையை அவர் அடைந்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு வறுமை வருவதற்கு முன்பாக உங்கள் செல்வ நிலையிலே நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அதிகமாக சதக்கா தானமும் செய்வது, ஜக்காத்தை நியமமாக கொடுப்பது என்பதாக இதையெல்லாம் பேணிக் கொள்ளுங்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நாலாவதாக அதிக வேலை பலுக்கள் வருவதற்கு முன்பாக ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக வேலை பலுக்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக தோழர்களே வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினார். எத்தனை அழகான வார்த்தை, எத்தனை அழகான வார்த்தை பாருங்கள் அருமையானவர்களே. நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற அறிவுரை, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நீங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் என்ன அருமையானவர்களே? காரணம் என்ன? மரணம் வந்த பிறகு அடியானுடைய அந்த வார்த்தைகள் எவ்வாறுக்கும் இருக்கும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். யா அல்லாஹ், கொஞ்சம் என்ன தாமதப்படுத்தி இந்த உயிர் வாங்கிறது, நான் என்னுடைய சொத்து செல்வங்கள் இங்கெங்கே இவ்வளோ இருக்கு, அது அப்படியே போய் நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்து எனக்கு நன்மையாக மாற்றிவிட்டு வந்து விடுகிறேன் என்பதாக கூறுவான். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், ஒரு அடியாருக்கு மௌத்து வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு கணம் அவனுக்கு முந்தவும் முந்தாது, ஒரு கணம் அவனுக்கு பிந்தவும் பிந்தாது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது விஷயமாக கூறினார்கள், மரணம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. எனவே அருமையானவர்களே, அந்த முதல் கருத்தை மீண்டும் நாம் கவனிக்க வேண்டும். முதுமை வருவதற்கு முன்பாக வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். என்றால் வாலிபத்தை எதற்காக பயன்படுத்துவது? ஒரு கேள்வி இருக்கும், என்ன எதற்காக பயன்படுத்துவது? வாலிபத்தில் ஒரு கேள்வி வேண்டும், ஒரு லட்சியம் வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் தாயோ தந்தையோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டுன்னு சொல்லி பிள்ளைய படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு முழுக்க செலவு பண்ணி, ஒரு 10வது 12வது படிக்கும்போதே எதுவும் வேலைக்கு அனுப்பியிருந்தாலும் மாதம் ஒரு 5000 10,000 கிடச்சிருக்கும். அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமா இல்லையா, ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு. ஆனால் அதையும் பார்க்காமல், இல்லை என் புள்ள மேற்படிப்பை படிக்கட்டும், இன்னொரு 3 வருஷம், இன்னொரு 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள ஒரு படிப்பாளியாக பட்டதாரியாக இந்த சமூகத்தில் மத்தியில் உலா வரட்டும் என்பதாக படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த படித்து முடித்த பிறகு அந்த சரியான வேலையை தேடி அந்த சரியான இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகணும். பொழுதுபோக்கு காமித்து கொண்டு ஊர்களை சுற்றி பார்ப்பதிலும் நேரங்களை கழித்து குடும்பத்திற்கு நாம் சரியான ஒரு வருமானத்தை ஈட்டி தரவில்லை என்று சொன்னால் அந்த வாலிபம் வீணாக கழிகிறது. இன்னொரு கோணம் இருக்கிறது, நாம் அல்லாஹ்விற்காக என்ன செய்தோம்? ஒன்று, நம்மளை பராமரித்த தாய் தந்தைக்கு என்ன செஞ்சோம்? இரண்டாவது கோணம், அல்லாஹ்விற்காக என்ன செய்தோம்?
அல்லது நமக்கு இந்த தீனை கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் செய்த தியாகத்திற்கு என்னால் கொடுக்க முடிந்த மதிப்பு சன்மானம் என்ன? எங்களுக்கு தீன் கிடைப்பதற்காக அன்று அவர்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள். இன்று தீனிற்காக நான் என்ன செய்தேன், என் ரப்பிற்காக நான் என்ன செய்தேன்? இந்த கோணத்திலும் இந்த வாலிப பருவத்தை கடந்தால்தான் அருமையானவர்களே நமக்கு மறுமை சுபிட்சமாகும். வெறுமனவே குடும்பத்தை மட்டும் கவனிப்பது மட்டும் என்று இருந்திருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை மட்டும் பார்த்திருந்தால் நமக்கு கலிமா கிடைத்திருக்குமா? நமக்கு கலிமா கிடைத்திருக்குமா? மிகப்பெரிய செல்வ சீமாட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்தார்கள். யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எப்பேற்பட்ட செல்வங்கள் தெரியுமா அருமையானவர்களே? இந்த விளக்கத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மக்கா நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானாக முன்வந்து திருமணத்துடைய அந்த ஆசையை தூது மூலியமா, தன் அடிமை மூலியமா தெரிவிக்கிறாங்க. அங்கே யாராச்சும் ஒரு ஆண் பெண் திருமணம் நடந்தா, கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த சொத்தும் அந்த பெண்ணுக்கு தான் சேரும். யாரை திருமணம் செய்தாரோ மனைவிக்கு சேரும். இப்படியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முன்னால் 2 கணவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஒரு திருமணமாகுது, அந்த கணவர் இறக்குறாரு, அவருடைய சொத்தெல்லாம் வந்து சேருது. ஆல்ரெடி அவங்க பெரிய செல்வ சீமாட்டி. இன்னொரு கணவர் இறக்குறாங்க இன்னொரு திருமணத்தில், அவங்களுடைய ஒட்டுமொத்த செல்வம். அப்ப பெரிய அரபு தேசத்திலே பேசப்படக்கூடிய செல்வ சீமாட்டி தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை திருமணம் செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆசையை தெரிவித்து பிறகு தன்னுடைய சிறிய தந்தையிடம் அனுமதி வாங்கி திருமணம் செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அந்த நேரத்தில் திருமணம் செய்யும் போது வயது 25. ஆனால் அத்தனை செல்வங்களும் அருமையானவர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செலவு செய்தார்கள். குறிப்பாக ஏழைகளுக்கு தான தர்மம் வழங்குவதும் ஏழைகளை அரவணைப்பதிலும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்து செல்வத்தை அதிகமாக செலவு செய்தார்கள். பிறகு எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே முதலாக வஹி பெருமானாருக்கு இறங்கியதோ அந்த வஹியின் பிறகு மேலும் தீன்குள்ள இந்த இஸ்லாத்துக்குள்ள அந்த ஏழை எளியவர்கள் அதிகம் வர வேண்டும் என்பதற்காக இன்னும் அதிகமாக அந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் செலவு செய்தார். ஒட்டுமொத்த செல்வத்தையும் செலவு செய்தார். சொல்லப்படும் கதீஜா ரலியல்லாஹுடைய மரண தருவாயில் இருக்கும்போது அவங்களுக்கு போர்த்தும் போது கூட அவங்களுடைய முழு அந்த கஃன் காலை மூடுனா தலை தெரியும், தலையை மூடுனா கால் தெரியும், இந்த அளவுக்கு தான் இருந்துச்சான். அழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தீர்கள்? இந்த தீனிற்காக உங்கள் செல்வத்தை பெருமானார் நம்பி முழுசா ஒப்படைச்சிட்டாங்க. யார சொல்லா இதை நீங்கள் எப்படி இருமா செலவு செய்து கொள்ளுங்கள் என்பதால் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதாக கூறினாங்க. அவங்களோட கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த தலையை இப்படி திருப்பி வச்சாங்கன்னு சொன்னால் கிப்லா பக்கம் தானே வைக்கணும். கபூரில் வச்ச பிறகு அப்படி திருப்பி வைக்கிறாங்க, பார்த்தா நேராயிருக்கு. திருப்பி வைக்கிறா மறுபடியும் நேராயிருக்கு. கேட்டாங்க யார சொல்லா திருமண தர நேராயிருது அப்படின்பதாக. விட்டுருங்க, அப்படியே அல்லாஹ் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனவே அவங்களை அப்படியே விட்டுருங்க என்பதாக. எனவே அருமையானவர்களே இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாலிப பருவத்தை இந்த ஏழைகளுக்கு நன்மை செய்வதிலும் இன்னும் தீனை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை செலவு செய்திலும் தான் இருந்தார்கள். எனவே நம்முடைய முன்னுதாரணமாக அந்த வாலிபத்திலே இதுபோன்ற நல்ல செயல்களை ஏதாவது நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு நீங்கள் நகரவே முடியாது என்பதாக கூறினார். 4 கேள்விகள். என்னென்ன கேள்விகள்? முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது உலக வாழ்க்கையை அடியானே நீ எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பானாம். மறுமை நாள் எப்படி இருக்கும் தெரியுமா சகோதரர்களே? 50,000 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்த அடியார்கள். நல்ல அடியார்களுக்கு ஒரு வக்து தொழுகிற அளவுக்கு தான் அது தெரியுமா அந்த டைம். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி மாற்றிடுவான் அவங்களுடைய சிரமம் இல்லாமல். ஆனால் பாவிகள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அனைத்து செயலையும் செய்தவர்களை 50,000 ஆண்டுகள் நிறுத்தி வைத்து விடுவான் அல்லாஹ். சொல்லுவாங்களே எல்லாம் நரகத்திலே போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கேள்வி கணக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சேன், நரகவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல என்பதாக மனிதர்கள் எல்லாம் கூப்பாடு போட ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் கேள்வி ஆரம்பிப்பான். இந்த 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்காமல் அதற்கு மனிதர்களாகிய நாம், அடியார்களாகிய நாம் பதில் சொல்லாமல் நம்முடைய கால்கள் மறுமையில் நகராது. முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தா என்று அல்லாஹ் கேட்பானாம். அருமையானவரை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம டெய்லி ஷெட்யூல்டு நமக்கு தெரியும். அதை போய் அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்குவானா? சுய பரிசோதனை, சுய பரிச்சை செய்ய வேண்டியது. வேறு யாரும் கை காட்ட தேவையில்லை. இப்போ நான் என்கிட்ட கேள்வி, நான் எந்திரிச்சு நான் சரி என் டெய்லி ருட்டேனை
நான் படித்து நானே ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் எழுதி ஒரு நாள் எழுதி வைங்களேன். டெய்லி எழுந்திரிச்சா என்ன செய்வேன், ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, உட்காந்து படித்து பாருங்கள். இது நான் அல்லாட்ட காமிச்சா அல்லாஹ் பொருந்திக்குவானா என்பதாக. அருமையானவர்களே, அல்லாஹ் கேட்பானா, உனக்கு இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள் வாழ்வதற்கு, உனக்கு உயிர் வாழ்வதற்கான அத்தனை விஷயங்கள் நான் செய்து கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய், உன் எப்படி கழித்தாய் என்பதை அல்லாஹ் கேட்பானாம். இரண்டாவது அல்லாஹ் கேட்பானாம், உனது வாலிய பருவத்தை எந்த வழியில் ஈடுபடுத்தின என்பதாக கேட்பானாம். குறிப்பாக அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றியும், இரண்டாவதாக நீ வாலிபத்தில் என்ன செஞ்சீங்க, வாலிபத்தில், அதாவது அந்த வார்த்தையை பாருங்க, எப்படி ஈடுபடுத்தினாய் என்பதை அல்லாஹ் கேட்பான். அப்போ என்ன அர்த்தம், எதுலாம் நுழைஞ்சிட்டு கிடப்பான். வாலிபத்தில் மனிதன் என்ன செய்வான், எதுலையோ போய் விழுந்துருவான். எதுலையோ ஒரு சிந்தனை, வியாபாரமோ அரசியலோ இல்லை வேறு ஏதோ பலாயோ எதுலோ நுழைஞ்சிரும். அப்போ எதில் நீ ஈடுபட்டு கொண்டு இருந்தாய் என்பதை குறித்து கேள்வி கேட்கப்படும். எனவே எனதருமை வாலிபர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாவிடத்திலே, யா அல்லாஹ் நான் அமலில் இருந்தேன் என்று கூறுவதற்கு நாம் என்னது தகுதியான நபர்களாக மாற வேண்டும். இதுவரைக்கும் இல்லை, இனிமேட்டுக்குனாச்சும் அப்படிப்பட்ட நபராக மாறிடும். யா அல்லாஹ் யாரெல்லாம் தொழுகையின் பக்கம் வராமல் இருந்தார்களோ அவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய நபராக, அவர்களை உன்னின் பக்கம் அழைக்கக்கூடிய நபராக மாறிவிட்டேன். யா அல்லாஹ் என் வாலிபம் இதிலே கழித்தேன். எத்தனை அழகான பதில். யா அல்லாஹ் இந்த தீன் தெரியாத மக்களுக்கெல்லாம் சென்று உன் தீனை பற்றி எத்தி வைத்தேன். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அங்கு நான் ஏற்றுக்கொண்டேன். யா அல்லாஹ் உனக்காக. எத்தனை அழகான பதில். யா அல்லாஹ் இந்த தீனில் இஸ்லாத்தை அல்லாஹ் நீ ஒருவன் என்று ஏற்ற பிறகு அவர்களுக்கு வந்த உன் அடியாருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நான் ஓடோடி சென்றேன். யா அல்லாஹ் எத்தனை அழகான பதில். அருமையான வாலிபர்களை சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்வி என்ன, உன் வாலிபத்தில் நீ எதில் ஈடுபட்டிருந்தாய். வாலிப பருவம் என்பது என்ன, வாலிப பருவம் ஒவ்வொருத்தவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக தெரியல, நமக்கு தெரியும் சொல்கிறோம். ஒரு 20 to ஒரு 45 அவ்வளோதான். அப்போ இந்த குறுகிய இந்த 20 வருடங்கள், ஒரு 22 வருடம், அப்போ இதை சரியான முறையில் எதில் நம்ம கழிக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு பகுதி வாலிபம். எனவே அடியார்களே, இரண்டாவது கேள்வியை நாம் பயந்து கொள்ள வேண்டும். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கேட்டார்கள், தோழர்களே அல்லாஹ் உங்களை மறுமையில் இந்த கேள்வி கேட்காமல் நீங்கள் நகர முடியாது. செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய். ஹராம் என்று என்ன சட்ட திட்டங்கிறதெல்லாம் முஸ்லீம்களுக்கு தெரியும். தெரியாமல் எந்த முஸ்லீமாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை, தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா இமாம்களும் உலமாக்களும் எது சரி எது தப்புன்னு எல்லா ஜும்மாலையும் எல்லா அஜத்துங்களும் பேசுவாங்க, காதில் விழுந்திருக்கும். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் கேட்பான், இந்த செல்வத்தை நீ எப்படி சேர்த்தாய், செல்வத்தை எப்படி சேர்த்தாய் கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பான், அதை எப்படி நீ செலவழித்தாய். சேர்த்தது ஒரு பக்கம், செலவு எப்படி செஞ்ச, ரெண்டுமே கேட்கப்படும். எனவே எனதருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்வத்தை சேர்க்கும் விஷயத்திலும் கவனம் வேண்டும். ஊதாரியாக ஒரு வரம்பில்லாமல் செல்வத்தை தேவையற்ற இடத்துல போய் செலவழிச்சிட்டா அதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லியாகும். எனவே ரெண்டையும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக கூறினார்கள், உங்களுக்கு பெற்ற அறிவின் மூலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கேட்பான். நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலம், அந்த அறிவின் மூலம் நீங்கள் என்ன பலனாக செய்தீர்கள் என்பதையும் அல்லாஹ் கேட்பான். ஆக இந்த 4 கேள்விகளை கேட்காமல் அந்த மறுமையில் அந்த 4க்கும் அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் அவருடைய கால் அங்கிருந்து நகராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அப்போ வாலிபத்தில் எதில் ஈடுபட்டிருந்தா என்ற கேள்வி வருமே. அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இல்லை எதை நோக்கி நம்ம தயாரிப்பில் இருக்கும், எதை நோக்கி நம்ம தயாரிப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி, பழனி பாபா என்ற ஒரு மனிதர், அவர் உண்மையாலுமே நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். மறுபடியும் அந்த இடத்துக்கு எங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அவர் தான் கரெக்டாக செட் ஆகி வந்துடுறாங்க. அதுதான் பழனி பாபா வாட்டு. எனவே அருமையானவர்கள், அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் 15 வயசுலேருந்து உழைப்ப ஆரம்பிச்சிட்டேன் என்பதாக ஒரு இடத்துல பேசுகிறாங்க. 30 வயசுலலாம் பேசுகிறத கேட்டால் 60 வயசுடைய பேச்சு மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட. அப்போ தீனுக்காக, இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்தோம் என்றதுதான் கேள்வி. அல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய கடைசி ஒரு நிமிடம் எனக்கு தூக்கு மேடை தான் இருந்தாலும் அந்த தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எனக்காக அல்லாட்ட நான் துவா செய்ய மாட்டேன்,
அந்த நேரத்தில் உங்களுக்கு தான் நான் உபதேசம் செய்வேன், எனதருமை சமுதாயமே விழித்துக்கொள் என்பதாக தான் என் இறுதி வார்த்தையும் இருக்கும் என்பதாக இந்த உம்மத்தின் மீதுள்ள பாசம், இந்த உம்மத்தில் உள்ள ஒரு கவலையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் கூறுகிறார். எனவே அருமையானவர் எதற்குள்ள மீன் கூறுகிறார் என்று சொன்னால், அப்போ உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய வாழ்க்கையில் உன் வாலிபத்தில் எது ஈடுபட்டிருந்தாய், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே நாம் வாழும் காலத்திலே முழுக்க அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, அதனால தான் சிலர் தஸ்கியால் நுழைஞ்சிருவாங்க, தசோஃபுடைய பாதையை பிடிச்சிருவாங்க, சிலர் தாவத்துடைய பாதையை பிடிச்சிருவாங்க, சிலர் இந்த சோசியல் ஒர்க் எதனா பண்ணணும் அந்த பாதையை பிடிச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான சில நலவுகள் செய்யும் போது அருமையானவர்களே, நம்மளால் யாருக்குனாச்சும் ஒரு புரோஜனம் அடைஞ்சு அவங்க அல்லாவுடைய கபூலியத்த நபராக இருக்கலாம், அவங்க மூலியம் உதவி வந்திருக்கும், எல்லா ஒரு பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா என்பதை அவங்க துவா செஞ்சுட்டாங்கன்னா அந்த துவாவுடைய கபூலியத்தினுடைய பிற்கால எல்லா வாழ்க்கையும் சரியாயிரும், இவருடைய ஒட்டுமொத்த நிலையும் சரியாயிரும். எனவே அருமையானவர்களே, இந்த தீனுக்கு சாதகமானவர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை இந்த உலகம் முழுக்க எப்படி நிலைநாட்டுவது என்ற கவலையோடு இந்த வாலிப சமூகம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மட்டும்தான் மறுமையில் நமக்கு பலனளிக்கும். நிச்சயமாக அது மட்டும்தான் நமக்கு மறுமையில் பலனளிக்கும். எனவே அப்படிப்பட்ட நபர்களாக வாலிபத்தை கழிக்கலாங்களா? பாருங்க, வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த காலத்தில் ஃபோனில் மூழ்கி இருக்கீங்க, பெரியவங்கள்ட்ட போய் பேசணும். 60 வயசு 70 வயசு 70 80 தாண்டிட்டாங்கன்னா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. நீங்கள் வாழ்ந்து வந்து அந்த வாழ்க்கை இருக்குல்ல, 20 இருந்து அவங்க 70 வயசுல அந்த 50 வருஷம் இருக்குல்ல, கேளுங்க அவங்கள்ட்ட போய், நீங்கள் 20 வயசுல இருந்து 70க்கு வந்துட்டீங்க, இந்த 50 வருஷத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேளுங்க. சொல்லுவாங்க, கனவு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அவள் தான் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ பெரியவங்களை பார்த்துருக்கோம், ரொம்ப ஆசையாக இருக்கு, போய் உட்காந்து பொறுமையாக பேசுவேன் அவங்கள்ட்ட. அவங்க சொல்ல ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நின்று கொண்டிருக்கிற கனவு, அந்த கனவு தீனுக்கு சாதகமானதாக இருக்கட்டுமே, வாலிபத்தில் அமலில் கழித்ததாக இருக்கட்டுமே, இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த சமூகத்தின் உழைப்புக்காக இருக்கட்டுமே, இருக்கலாங்களா? எனவே அருமையானவர்கள், இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல உழைப்பில் ஈடுபடுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நம்மளுடைய அல்லாஹ் எதையெல்லாம் ஒரு வாலிபத்தில் செய்து இருந்தால் நம்மளை கபூல் செய்து பொருந்திக் கொள்வானோ அப்படிப்பட்ட நல்ல அமல்களையும் இந்த சமுதாயத்தின் சேவகர்களாகவும் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல்